ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்ட் பண்ணுவோம். இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா சிறகடிக்க ஆசை சீரியல் இன்றைக்கியான எபிசோட் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சிறகடிக்க ஆசை சீரியலில் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மனோஜ் கோவில் வாசலில் இருந்து பிச்சை எடுத்துகிட்டு இருப்பார். அதை மீனா கோவிலுக்கு போகும்போது பார்த்துருவாங்க. பார்த்துட்டு நீங்கள் என்ன இந்த கோவிலில் இப்படி வந்து உட்காந்துருக்கீங்க, ஏந்திரிங்க முதல்ல, ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உடனே மனோஜ் இருந்துக்கிட்டு உனக்கு எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லி மீனாவை திட்டுவாங்க. உடனே முத்துக்கு கால் பண்ணி உடனே கோவிலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி கோவிலுக்கு முத்து வந்துடுவாங்க. வந்து மனோஜ் கிட்ட பயங்கரமாக சண்டை போடுவாங்க. எதுக்குடா இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க, நீ என்னோட அண்ணன், நீ என்னதான் உன் மேலே எனக்கு கோவம் இருந்தாலும் நீ இப்படி இருக்கும்போது பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி முத்தும் ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுவாங்க. அப்பாவோட நிலைமையை நினச்சி பார்த்தியா, அப்பாவோட பேரை ஏன் இப்படி கெடுக்கிற அப்படின்னு சொல்லி மனோஜை திட்டி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவாங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ருதி அவங்க வீட்டுக்கு போவாங்க. அவங்க வீட்டுக்கு போய் அவங்க அப்பா கிட்ட சண்டை போடுவாங்க. உடனே நான் கிளம்புறேன், முத்து மட்டும் இல்லைன்னா என்னோட நிலைமை என்ன ஆகியிருக்கும் தெரியுமா, விஜயன் என்ன பண்ணியிருப்பானே தெரியாது அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட சொல்லுவாங்க. உடனே அவங்க அப்பா இருந்துக்கிட்டு இதெல்லாம் முத்துவோட பிளானாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உடனே ஸ்ருதி இருந்துக்கிட்டு முத்துக்கும் விச்சுக்கும் சம்மந்தமே கிடையாது, கான்டாக்டே இல்லை, அப்புறம் எப்படி இதெல்லாம் அவங்க பண்ண முடியும், ஒருவேளை நீங்கள் தான் இதெல்லாம் சொல்லி பண்ண சொல்கிறீங்களா நான் இங்கே இருக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி ஸ்ருதியும் கரெக்டாக கேட்பாங்க. உடனே ஸ்ருதியோட அப்பா, என்னை அடித்த உங்கள் வீட்டுக்கு நீ போறியா, அவன் தானே அந்த வீட்டில் இருக்கான்ல, அப்புறம் ஏன் அங்கே போகிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்ன இருந்தாலும் நீங்கள் பேசினதும் தப்பு தான், அதுக்காக நான் இங்கே இருக்க முடியாது, ரவியை கூட்டிகிட்டு நான் உடனே போகணும், ரவியும் என்னால் கஷ்டப்பட்டுட்ருக்காரு அப்படின்னு சொல்லி ஸ்ருதியும் போயிடுவாங்க. என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, முத்து மனோஜை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் விஜயா ரொம்பவே ஓவராக தான் பேசுவாங்க. பிச்சைக்காரங்களாம் எதுக்கு கூட்டிகிட்டு வர, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிச்சைக்காரங்களாக தான் இருப்பாங்களா, வீடு வரைக்கும் எதுக்கு கூட்டிகிட்டு வர, வெளியிலே நிற்க வச்சு பேசி அனுப்ப வேண்டியதுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிலாம் பேசாதீங்க, பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவீங்க அப்படின்னு முத்து அவங்களோட அம்மா கிட்ட சொல்லுவாங்க. என்ன வருத்தப்படுது, இந்த மாதிரி வாசலில் நிற்க வச்சு பேசிகிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி விஜயா பேசுவாங்க. உடனே வந்துட்டு அம்மா அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்லுவாங்க. ஐயோ இதெல்லாம் கேட்கவே முடியல, அனுப்பு முதல்ல அப்படின்னு சொல்லி விஜயா கோவப்படுவாங்க. மறுபடியும் மனோஜ் வந்துட்டு அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி உடனே மனோஜோட முகத்தை பார்ப்பாங்க. பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிடுவாங்க. என்னடா என்ன இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, ஏன் இப்படிலாம் உன்னை இந்த குளத்தில் பார்க்குறதுக்கும் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி விஜயா ரொம்பவே ஃபீல் பண்ணி மனோஜ்கிட்ட பேசுவாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு யார் இவங்ககிட்ட எதுக்கு பேசுகிறீங்க அப்படின்னு ரோகிணி வந்து கேட்பாங்க. உடனே வந்துட்டு மனோஜ் அவங்களோட முகத்தை காட்டும்போது ரோகிணியும் பயங்கரமாக வந்துட்டு ஷாக் ஆகிடுவாங்க. அதோட இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சிடும்.